ஊனம் என்பது தடையல்ல. விழுப்புரம் பெண் ஓவியர் தனலட்சுமியின் சாதனை. விழுப்புரம் பார்த்தசாரதி நகர் தந்தை பெரியார் தெருவில் வசித்து வருபவர் தனலட்சுமி என்ற இளம்பெண் தனது 7வது வயதில் கேட்கும் திறனையும் பேசும் திறனையும் இழந்தார். இருந்தாலும் ஊனமென்பது சாதனைக்கு தடையல்ல என்பதை நிரூபிக்கும் வண்ணம் சிறந்த ஓவியராக தன்னை நிலைநாட்டி வருகிறார். பள்ளிக்கு செல்ல முடியாத சூழ்நிலையிலும் நாளிதழ்களை படித்து தனது அறிவை வளர்த்து கொண்ட அவர் அதிலுள்ள படங்களை வரைந்து ஓவிய உலகில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்துள்ளார். தற்போது பல்வேறு பிரபல ஓவியர்களின் படைப்புகளை தத்துரூபமாக வரையும் திறனை பெற்றிருக்கும் தனலட்சுமி ஓவியர் ரவிவர்மாவை முன்மாதிரியாக கொண்டு சிறந்த ஓவியராக மாற வேண்டும் என்பதே தனது இலட்சியம் என தெரிவித்துள்ளார். ஊனத்தை பொருட்படுத்தாமல் மன வலிமையுடன் ஓவியங்களை வரையும் அவர் தனது குடும்பத்தாரின் அரவணைப்புடன் முன்னேறி வருகிறார். தனது படைப்புகளை பொது இடங்களில் காட்சிப்படுத்துவதற்கு விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் மற்றும் முதலமைச்சர் உதவி செய்ய வேண்டுமென தனலட்சுமி கோரிக்கை விடுத்துள்ளார். தனலட்சுமியின் தன்னம்பிக்கையும் திறமையும் சமூகத்தில் பெரும் பாராட்டை பெற்றுள்ளது. ஊனம் ஒரு தடையல்ல, மன வலிமையே வெற்றிக்கு காரணம் என்பதற்கு உயிரூட்டும் எடுத்துக்காட்டாக தனலட்சுமி திகழ்கிறார். தனலட்சுமியின் சகோதரர் கோபாலகிருஷ்ணன் பேசியபோது. வணக்கம், என் பேர் கோபாலகிருஷ்ணன். என்னுடைய அக்கா பேர் தனலட்சுமி. அவர் ஒரு சிறந்த ஓவியராக இப்போ உருவெடுத்திருக்காருங்க. பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 7 வயதுலேருந்தே அவங்களுடைய கேட்கும் திறன் பாதிக்கப்பட்டுருச்சு. அன்னையிலேருந்து அவங்களால சரிவர பேசவும் முடியாது. அதேமாரி அவங்களுடைய பள்ளி படிப்பையும் அவங்களால தொடர முடியல. இதே மாதிரி இருக்கும்போது ஒரு 22 வயசில் எங்கள் வீட்டில் நாளிதழ் வாங்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் அவங்க திரும்ப அவங்களுடைய படிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் படிக்க ஆரம்பிக்கும் போது அவங்க 1ஆம் வகுப்பு வரை 2ஆம் வகுப்பு வரை மட்டும்தான் படித்ததுனால அவங்கள அந்த நாளிதழை சரிவர படிக்க முடியல. இருந்தாலும் தன்னுடைய விடாமுயற்சியால் எல்லாத்தையும் தமிழ் நல்லாவே கற்றுக்கிட்டு படிக்க ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளும் இந்த உலகத்தில் ஏதாவது ஒன்று சாதனை புரியணும் அப்படின்ற கண்ணோட்டத்தில் இந்த ஓவியத்துறையை ஒரு ஆயுதமாக கையில் எடுத்துக்கிட்டு சிறு சிறு ஓவியங்களாக சிறு சிறு பொம்மைகளாக வரைய ஆரம்பித்து இப்போ இந்த அளவுக்கு சிறந்த ஒரு ஓவியராக வந்திருக்காங்க. அவங்களால காது கேட்க முடியாது, பேச முடியாது அப்படின்றத ஒரு பொருட்டாக எடுத்துக்காமல் அவங்களுடைய ஓவியங்கள் மூலயமா தான் பேச நினைத்ததையும் தான் கேட்க நினைத்ததையும் இந்த உலகத்துக்கு சொல்லிகிட்ருக்குறாங்க. அவங்களுடைய விருப்பம் கனவு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க வரைந்த ஓவியங்கள் எல்லாத்தையும் ஒரு கண்காட்சியில் வச்சு அதை எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்றதும், ஓவியர் ரவிவர்மா போல் தான் வரணும் அப்படின்றதும், தான் இல்லாத நேரத்துலேயும் தன்னுடைய ஓவியங்கள் இந்த உலகத்தில் இருக்கணும், இந்த ஓவியங்கள் எல்லாத்துக்கும் ஒரு தெரியப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கனவாக இருக்குது.